வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் செயற்பாட்டாளர் பேராசிரியர் தோழர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜனவரி மாசம் ஆனாலே புக் ஃபேர் அப்படின்றது ஒரு தமிழ் சமுதாயத்துல ஒரு இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். வழக்கமாக இந்த புத்தக வாசிப்பு இருக்கக்கூடிய பலரும் சென்னையில வர்றது, வந்து அவங்களுக்கு பிடித்த புத்தகங்களை வாங்குறது, அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி அவங்க வந்து மீட் பண்றது, அவங்க அதை என்ஜாய் பண்றது எல்லாரையும் பார்த்திருக்கோம். நம்மளும் அங்க போயிட்டு வரக்கூடிய நபர்கள் தான். அந்த இடத்துல கடந்த சனிக்கிழமை அன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசிய பேச்சு, தமிழ் தாய் வாழ்த்து அங்க புறக்கணிக்கப்பட்டது. அந்த இலக்கிய ஒரு கூடுகையை, இலக்கிய சந்திப்பை முழுக்க முழுக்க அரசியலாக மாற்றி அவருடைய காழ்ப்பு வன்மம் எல்லாத்தையும் கக்கியது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு. கிட்டத்தட்ட அவரை இன்வைட் பண்ண அந்த டிஸ்கவரி புக் பேலஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தியிருக்காரு. பப்பாசி அவங்களும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு அவர்களும் வந்து பேச தொடங்கியிருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா சீமான் வந்து மன்னிப்பு கேட்கின்ற அளவுல கூட பப்பாசி வந்து அவங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சீமானினுடைய பேச்சு? குறிப்பாக அங்க இருந்த ஒரு பாதை, பெரியார் பாதையை வந்து ஒரு கேடுகட்ட பாதை, அந்த பாதையில போடாம பண்றதுக்கு தான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன், அரசியல் நடத்துறேன்னு புக் ஃபேர்ல அவர் பேசிய பேச்சு என்னவாக நீங்க பாக்குறீங்க? புத்தக கண்காட்சியில அரசியல் பேசக்கூடாதுன்னா இல்ல, அரசியல் பேசலாம். அரசியல் தான் இந்த சமூகத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை தீர்மானிக்கிறது. ஆனால் அந்த அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்றதுதான் அடிப்படை கேள்வி. ஏன்னா மொத்தமே புத்தக கண்காட்சி வேணான்னு ஒரு குரூப் வந்து பரப்புரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் அரசியல் எப்படி பேசலாம்? அரசியல் பேசலாம், சாதாரணமா அரசியல் பேசலாம், அதுல தப்பே கிடையாது. ஆனால் தரம் கெட்டத்தனமாக பேசுவது, தற்குறித்தனமாக பேசுவது, கேடுகட்டத்தனமாக பேசுவது, தன்னை முன்னிலைப்படுத்தி அடையாளப்படுத்தி இந்த இனத்தினுடைய ஒரு நீண்ட கால போராட்ட வரலாறுல தவிர்க்க முடியாத ஆளுமைகளை கேவலப்படுத்துறது இருக்குல்ல, அது வன்மையா கண்டிக்கத்தக்கது. என் இனத்தினுடைய இந்த முற்போக்கு சூழலுக்கு காரணமானவர்களை இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது, தொடர்ந்தவர்களை அயோக்கியத்தனமாக விமர்சிப்பது, விமர்சனம் கூட இல்ல, விமர்சனம் என்பது நல்லது கெட்டது ரெண்டையும் சேர்த்து பேசுறது, இது வந்து புறம் தள்ளி அவர்களை அவமானப்படுத்தி இழிவுபடுத்துவது, வன்மத்தோடு பேசுவது, இந்த பேச்சை எந்த புத்தக கண்காட்சியிலும் எந்த சக மனிதர்களும் அனுமதிக்க முடியாது. அதைத்தான் நம்ம கண்டிக்கிறோம். நம்ம அதுல தெளிவா இருக்கிறோம். இந்த கேடுகட்டத்தனத்தை நம்ம கண்டிக்கிறோம். தொடர்ந்து சீமான் போன்றவர்கள் எல்லாம் அரசியல் தலைவர்கள் என்ற போர்வையில சில்லறைத்தனமான ஒரு அரசியலை இளைஞர்கள் மத்தியில விதைச்சிட்டு இருக்காங்க. இது ஆபத்தான போக்கு. ஏன் இது ஆபத்தான போக்குன்னு சொல்றேன்னா, சமூக காலத்துல யாரும் ஒரு சிலரே அப்படி பேசுறத நம்ம பார்த்திருப்போம். ஏதோ ஒரு கட்சியில ஒரு சிலர் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கட்சி அரசியலாக தங்களை முன்னெடுத்து போகும். ஆனா தலைவர்ல இருந்து தொண்டை வரையும் சில்லறத்தனமா பேசிட்டு இருக்கிற ஒரு கட்சியை நான் இப்பதான் என் வாழ்க்கையில நான் இப்பதான் பாக்குறேன். 19 வயசுல இந்திய மாணவர் சங்க கொடி பிடிச்ச அரசியலுக்குள்ள வந்த ஆள் நானு. இதுவரைக்கும் இப்படி ஒரு கேடுகட்ட தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு மோசமாக பிரபகண்டா பண்ணிக்கிட்டு, மோசமாக பேசிக்கிட்டு, கதைகளை சொல்லிக்கிட்டு, காது கருக காமெடி பண்ணிக்கிட்டு, இப்படி ஒரு தலைவரை நான் பார்த்ததே இல்லை. அதுவும் பப்பாசிக்குள்ள வந்துட்டு கலைஞரையும் பெரியாரையும் முற்போக்கு இயக்கங்களையும் முற்போக்கு சிந்தனைகளையும் பேசுறதுக்கு தைரியத்தை யார் கொடுத்தது இந்த சீமானுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. இதுவரை சீமான நம்ம அரசியலா ஏத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன மாதிரி மாறி இருக்கு கலச்சூழல்னா, சீமான் வேட்டியோட தெருவுல நடக்க முடியாதுடா அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கு மேடைகள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர்கள் கடும் கோவத்தோட இருக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படியான ஒரு ஒரு மோசமான சூழலை கட்டமைக்கிற வேலையை திட்டமிட்டு சீமான் செய்கிறார். எனவேதான் பப்பாசி போன்ற பொதுமக்களை ஒரு கூட்டா சேர்த்து வாசிப்புக்குள்ள கொண்டு வந்து ஒரு பகுத்தறிவு பாதையில நடத்த வேண்டிய ஒரு அமைப்பு வேடிக்கை பார்க்கிற, இதெல்லாம் வராதுன்னு பப்பாசிக்கு தெரியாதா? இவ்வளவு கேடுகட்டத்தனத்தை இருந்தாலும் பண்ணுவாருன்றது பப்பாசிக்கு தெரியாதா? எனக்கு புரியவே இல்லை. இல்ல வேடியப்பனுக்கு தெரியாதா? நான் டிஸ்கவரி பேலஸ் வேடியப்பனை கேக்குறீங்க, வேடியப்பனுக்கு இவர் பேச்சு தெரியாதா? இவர் இது எந்த மேடையில நேர்மையாக ஒரு இலக்கியம் பேசியிருக்காரு, நேர்மையான ஒரு அரசியல பேசியிருக்காரு. இப்ப வேடியப்பனுக்கு இது தெரியாதா? நீங்க இத்தனை புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டு நிறைய இலக்கியவாதிகளோடு சேர்ந்து கலந்துரையாடுகிற ஒரு நபர் தானே, அது எப்படி உங்களுக்கு தெரியாம போச்சு? இன்னொரு கேள்வி இருக்குங்க, நீங்க எப்படி தமிழ் தாய் வாழ்த்துக்கு பதிலா இன்னொரு வாழ்த்து அவர் போடுவாருடா? அவர் பாடட்டுங்க, அவர் பேச்சுக்கு இடையில அவர் எதை வேணாலும் பாடிட்டு போட்டோம். ஆனால் நீங்க பாண்டிச்சேரியுடைய தமிழ் தாய் வாழ்த்து தூக்கிட்டு வந்து இங்க போட்டு அவர் பாடுவார். இது ஒரு இடம் 2 இடம் இல்ல, அவர் போகிற இடம்லாம் அதை செஞ்சிட்டு இருக்காப்ல. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு கூட்டத்துல நான் மாத்தி பாடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கூட்டத்திலேயே பாண்டிச்சேரியினுடைய தமிழ் தாய் வாழ்த்து தூக்கி போட்டார். நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியல. அப்ப நான் அதை எழுதினேன். இது பாண்டிச்சேரியுடைய தமிழ்தாய் வாழ்த்து, பாண்டிச்சேரி அரசினுடைய விழாவில் நான் கலந்திருக்கேன்.
இந்த இந்த ஆட்சியில இல்ல, போன காங்கிரஸ் ஆட்சியில அரசு விழாக்கள்ல நான் கலந்திருக்கேன். வாணிதாசன் போன்ற கவிஞர்களுடைய விழாக்கள் நான் கலக்கும் போது இந்த பாட்டை நேரடியா நான் கேட்டிருக்கேன். அங்க அவங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்து அதை தூக்கிட்டு வந்து நீங்க போடுறேன்னா அதுக்குள்ள இருக்கிற நோக்கம் என்ன? அப்ப எங்க நாட்டினுடைய பாடலை, இந்த மாநிலத்தினுடைய அரசு அங்கீகரித்த ஒரு பாடலை இழிவுபடுத்துவது, இந்த மக்களை இழிவுபடுத்துவது, இந்த அரசை இழிவுபடுத்துவது. ரெண்டாவது விஷயம், போற போக்குல ஒரு புத்தக கண்காட்சியில அரசியல்ன்ற போர்வையில தக்குரித்தனமாக பேசுவது என்பது வேடியப்பன் இதற்கு பொறுப்பேற்கணும். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மேடைகளில் எல்லாம் இப்படித்தான் பொறுப்பற்றத்தனமாக பேசிட்டு இருக்கிற ஒரு ஜீவன் தான் இந்த சீமான் என்கிற ஒரு அயோக்கியன். இந்த சீமான் என்கிற ஒரு அயோக்கியன் தொடர்ந்து இப்படியே பேசிட்டு இருக்கும்போது தமிழீழ தலைவர்களினுடைய பேரை வச்சுக்கிட்டு சுரண்டி கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது வேடியப்பனுக்கு மட்டும் இது தெரியாதா? அப்ப இவர் வந்தா பேசுவாருன்னு தெரியும். அப்ப அவர் என்ன அறிக்கை வெளியிடுறாரு? நாங்க சொல்லிட்டோம், அரசியல் பேச வேணாம்னு சொல்லிட்டோம், அல்லது வேற மாதிரி எதுவும் பேசினாங்க. உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லையா வேடியப்பன்? அது என்னங்க, அது பேர் அறிக்கையாங்க? அது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, கொஞ்சம் கூட பொறுப்புணர்வு இல்லாம வெளியிடப்பட்ட அறிக்கை. ஒரு புத்தக நிறுவனம், அதாவது அச்சிட்டு வெளியிடக்கூடிய ஒரு பதிப்பகம் இவ்வளவு பொறுப்புணர்வு இல்லாம இருப்பாங்களா? சீமானை பற்றி கடைக்கோடி குழந்தைக்கு தெரியும் அது ஒரு இத்து பீஸ் அப்படின்னு. ஆனா இவருக்கு வேடியப்பன் நான் பெரிய அறிவுஜீவி, அறிவாளிகளோடு இருக்கிறேன்னு சொல்ற ஒரு மனுஷனுக்கு அது தெரியாதா? அப்ப அதுக்கு பொறுப்பு அவர் தானே ஏற்கணும். உடனே இதெல்லாம் நீங்க தவறு, நீங்கள் எங்களுடைய புத்தக நிறுவனத்தை புறக்கணிப்பது தவறு, அது தப்பு, இப்படி தப்புன்னு பேச தெரியுதுல்ல. அப்ப எங்களுடைய அரசியலை, எங்களுடைய பண்பாட்டு கூறுகளை, எங்களுடைய தலைவர்களை, எங்களுடைய சித்தாந்தங்களை பொதுவெளியில வச்சு ஒருத்தன் வேணும்னே அசிங்கப்படுத்திட்டு இருக்கான், எங்கள் மரபு சார்ந்த விஷயங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கான். நீங்க வேடிக்கை பார்த்துட்டு நீங்க உருட்டுறீங்களா? அதான அதுல தெரியுது. அதுலயும் கூட சொல்றாரு, இது பாண்டிச்சேரியினுடைய வாழ்த்து பாடல், தமிழ் வாழ்த்து பாடல் எனக்கு தெரியாதுன்றாரு. என்னங்க நடக்குதுங்க? எதுவுமே தெரியாம ஒரு கோஷ்டி புத்தகத்தை தச்சிட்டு வெளியிட்டு இருக்கீங்களா? என்ன பொறுப்பு இருக்கு உங்களுக்கு? அப்ப திட்டமிட்டு பப்பாசிக்கு கூட நின்று வேடியப்பனும் சேர்ந்து கொண்டு, பப்பாசியும் சேர்ந்து கொண்டுதான் இந்த வேலையை பார்த்திருக்கிறாங்க. வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசிருக்கணும், அப்படி இல்லைன்னா இதை வெளியே எடுத்துங்கன்னு இருக்கணும். இவர் இப்படி பேசுவாருன்னு தெரியும். டிஸ்கவரி புக் பேலஸ் மேல நாங்க ஆக்ஷன் எடுக்க போறோம்னு சொல்லிருக்காங்க. சீமான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், அது வரைக்கும் நாங்க இந்த பிரச்சனை விட போறதுன்னு சொல்லிருக்காங்க. அதுவும் இல்ல, பப்பாசிக்கு அந்த நெருக்கடியை நாம தான் கொடுத்திருக்கோம். கடந்த 3 நாட்களாக கடுமையான விமர்சனத்தை சமூக வலைதளத்துல நாம தான் வச்சிருக்கோம். நாம கொடுத்த நெருக்கடியில தான் பப்பாசி வாய் திறக்குது. இல்லைன்னா முதல்ல என்ன அறிக்கை கொடுத்துச்சு பப்பாசி? எங்களுக்கு இதுக்கு எந்த தொடர்பு இல்ல, இது தனிப்பட்ட முறையில அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க, நாங்க ஆனா சொல்லி இருந்தோம் இந்த கிரைட்டீரியாவில தான் இருக்கணும், நீங்க எதுவும் இது பண்ணக்கூடாதுன்னு நாங்க வழிகாட்டி இருந்தோம், அப்படிதானே ஒரு அறிக்கை வந்துச்சு. இப்ப என்ன திடீர்னு சீமான் மன்னிப்பு கேட்கணும்? அப்ப சீமான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்கன்னா அந்த இடத்தை கொண்டு நிறுத்தினது நாம. இந்த சமூகத்தை நோக்கி இயங்கி கொண்டிருக்கிற மனுஷங்க, சித்தாந்த தெளிவு இருக்கிற ஆட்கள் தான் அதை பெரிய கொடசலை கொடுத்து மிகப்பெரிய அளவுல பாய்காட் பண்ணுங்கன்னு போட்டாங்க. புத்தக கண்காட்சியவே நம்ம பாய்காட் பண்ணுவோம் அப்படின்னு போட்ட பிறகுதான் ஒரு அச்சம் இவங்களுக்கு வருது. இந்த புத்தக கண்காட்சியை தடை செய்யுங்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு அச்சம் வருது. நான் புத்தக கண்காட்சி தடை செய்யறது இதுக்கெல்லாம் நான் உடன்படல. எனக்கு அது அறிவுக்கு எதிரான சூழலா தான் நான் பாக்குறேன். ஒரு தவறு நடக்கிற போது உடனே ஒட்டுமொத்த புத்தக கண்காட்சியை மூடுவதோ அல்லது ஒட்டுமொத்த புத்தக கண்காட்சி நடத்த விடாமல் செய்வதோ இல்லை நம்முடைய நோக்கம். இந்த தவறுகள் நடக்காம சரி பண்ணுவதுதான். இந்த அறிவு சூழலை தொடர்ந்து மக்கள் மன்றத்துல எடுத்துட்டு போகணும், அது நமக்கு மாற்றுக்கிறது இல்ல. ஆனால் இந்த தவறுகள்ன்ற பெயர்ல எனக்கு பிரச்சனை இல்லைங்க, உனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஆளுகால் தப்பிக்கிறாங்க. வேடியப்பன் தப்பிக்கிறாரு, நான் சொல்லிட்டேன், நான் இது பண்ணிட்டேன், ஆனா ஒரு பாட்டு தானே அவர் பாடிக்கட்டும், நான் விட்டுட்டேன், அவருடைய அறிக்கை அதுதான், ஒரே ஒரு பாட்டு தானே பாடி அவர் விருப்பப்படுறாரு அப்படின்னு போட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் பாலிடிக்ஸ் பேசாதீங்கன்னு. அதுக்கப்புறம் நான் என்ன அறிக்கை அது? அப்ப திட்டமிட்டு வேடியப்பன் இது இவ்வளவு பெருசா வெடிக்காதுன்னு நினைச்சேன், கமுக்கமா உள்ள வச்சு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நம்பிட்டாரா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. இது வேடியப்பன் மட்டும் இல்ல, பதிப்பகத்தார்கள் இது மாதிரியான அரசியல் சில்லறைகளை கூப்பிட்டு இந்த பொது வெளியில இப்ப எங்களை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தோழர், நாங்க போய் பேசுறோம், பாலிடிக்ஸ நேரடியா பேசுறதுக்கு பதிலா அரசியலை இலக்கியங்கள் எப்படி தூக்கி பிடிச்சதுன்னு பேசுவோம். வைகோவோட ஒரு ஸ்பீச் கூட இருக்கும், எழுத்து என்னும் கருவறைன்னு சொல்லி, ஈரோடு புத்தக கண்காட்சின்னு நினைக்கிறேன், அங்க பேசியிருப்பாரு. துளி கூட அரசியலே கலக்காம, ஆனா அரசியல் அதுல உள்ள ஃபுல்லா அரசியல் இருக்கும். அவர் பேசுற பேச்சுகளை கேட்டிருக்கோம், நீங்க பேசக்கூடிய பேச்சுகளை கேட்டிருக்கோம்.
முன்னாள் அமைச்சராக இருந்த வைகை செல்வன் அவர் கூட அந்த புத்தக கண்காட்சி விழாக்கள் வந்து பேசுவார். அவருக்கு இந்த இலக்கிய ஆர்வம்லாம் இருக்கு. சோ இப்படிப்பட்ட அரசியல் இயங்கக்கூடிய நபர்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்து இலக்கியம் சம்பந்தப்பட்டு பேசுவாங்க. பட் அதுல பாலிடிக்ஸ் இருக்கும். பட் வெளிப்படையாக யாரையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு பார்வை இருக்காது. சிந்திக்க தூண்டுற வகையில அவங்களுடைய பேச்சு அப்படின்றது அமைஞ்சிருக்கும். ஆனா சீமானால அதை செய்ய முடியுமா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் அவர் எடுக்கிற லைன் அப்படின்றது எப்போதுமே அவருக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருந்தால் அவருடைய அரசியல் கட்சி மேடைகள்ல அவருடைய அரசியல் உள்ளரங்கு கூட்டங்கள்ல அவர் என்ன பேசுவாரோ, என்ன கருத்துக்களை பேசுவாரோ அதேதான் வந்து மேடையிலையும் பேசியிருக்காரு. இதை வந்து அவர் தெரிஞ்சு பண்றாரா இல்ல அவருக்கு இது தெரியலையா? அறிஞ்சு தெரிஞ்சு பண்றதுல அறிவு இல்லாம பண்றாரு. நீங்க வாசிக்கிறவர்களுக்கு ஒரு பொது புத்தி இருக்குங்க, ஒரு அறிவு இருக்கும், ஒரு அரசியல் இருக்கும், ஒரு அரசியல் தெளிவு இருக்கும். எந்த இடத்துல அவை அறிந்து பேசுதல்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அவை அறிந்து பேசுவது என்னது? எந்த அவைக்கு நம்ம பேசுறோம்? இது என்ன உங்க வாட்ஸ்அப் குரூப்பா உளறிட்டு போறதுக்கு? இல்ல உங்க தம்பிகளை வச்சு கிச்சு கிச்சு மூட்டி கைதட்டு வாங்கிட்டு போவீங்களே அந்த மேடையா? இது ஒரு அறிவு சார்ந்த மேடைங்க. ஒரு படைப்பு இலக்கியத்தை உங்க கையில கொடுத்து ஒருத்தர் எழுதிட்டு வந்து உங்க கையில கொடுத்து பேச அது சார்ந்து பேசியிருக்கணும். அந்த புத்தகம் சார்ந்து பேசியிருக்கணும். அந்த புத்தகத்தை படிச்சுட்டு வந்து பேசியிருக்கணும். புத்தகம் வெளியிட்டு அப்படிதான் நடக்கும். நீங்க இப்ப நாங்க போறோம் அப்படின்னா சங்கிக எங்களை எடுத்து அவ்வளவு வேலை செய்வானுங்க. நீங்க இவரை மாதிரி எல்லாம் ஈஸியா போய் எல்லாம் பேசிட்டு வந்துட முடியாது. இதே போன ராமநாதபுரம் புத்தக கண்காட்சியில நானு, தோழர் ராஜீவ்காந்தி, அப்புறம் இன்னும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய தோழர்கள் நாங்கெல்லாம் பேசுறோம். எங்க பேரை பார்த்தோன்னே போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. கலெக்டர் வரைக்கும் ஒரு நெருக்கடி. கலெக்டர் நேரடியா வந்து என்கிட்ட பேசுறாரு ராமநாதபுரம் புத்தக சந்தையில. அப்ப நான் அங்க போய் பேசுறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட, குறைஞ்சது 200 பேர் இருப்பாங்க. சங்கிகள் மட்டும் காவி துண்டை போட்டு வந்து உட்கார்ந்து இருந்தாங்க. நான் சங்கிகளுக்கு தான் பேசுறேன். 1.25 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, 1.25 மணி நேரம் உட்கார்ந்து அவங்களும் கேட்டாங்க. எந்திரிச்சு அவங்க கேள்வி கேட்கிற இடத்தையே நான் கொடுக்கல. அவன் கேள்வி கேட்கிற மாதிரி உட்கார வச்சு அவனுக்கு பாடம் நடத்தி அனுப்பி வச்சிருக்கேன். அப்போ ஒரு சங்கி, சண்டை போடுற சங்கி உட்கார்ந்து பாடம் கேட்டு போனா நான் அந்த 1.25 மணி நேரம் என்ன பேசியிருப்பேன் இருக்குல்ல. இதுதான் அறிவு, அரசியல். நான் அரசியல் தான் பேசினேன். அந்த சங்கிகளுக்கு புரிஞ்சிருக்கும் எது அரசியல், எது ஆன்மீகம், ஆன்மீகத்தை எப்படி பார்க்கணும், இந்து மதம் என்ன, எல்லாம் போட்டு அடிக்கல உட்கார்ந்து கேட்டுட்டு அமைதியா போறாங்க. உங்களுக்கு அப்படி பேச வரல இல்ல. ஏன்னா புஸ்தகத்தை நீங்க அலங்காரத்துக்கு அடுக்கி வச்சிருக்கீங்க. நாங்க புஸ்தகம் வச்சிருக்க இடம் இல்லாம பெட்ரூம்ல அடுக்கி வச்சிருக்க கும்பல். எங்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்குங்க. அறிவுக்கும் அறவேக்காட்டுத்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அண்ணனுடைய பேச்சுல அரைவேக்காட்டுத்தனம் இருந்துச்சு. எப்போதும் புத்தக கண்காட்சியில சாமானிய மக்கள் வருவாங்க. அவங்க அரசியல் படுத்துற வேலையை பார்க்கணும். ஆனா அந்த அரசியல் வெளிப்படையான ஒவ்வாமை அரசியலா இல்லாம அந்த மக்களை பண்படுத்துகிற அரசியலா இருக்கணும். அதைத்தான் செய்யறவன் தான் தலைவன். ஆனா தலைவன் லிஸ்ட்லயே நம்ம ஆளு வரமாட்டாரு. திரள் நிதியை வாங்கி தின்னுட்டு ஜம்முன்னு இருக்கிற ஒரு ஆளு. அதனால அதுக்கு இவ்வளவு தூரம்லாம் அறிவுரை சொல்ல வேண்டியது இல்ல. அதுக்கு அறிவு இல்ல. பெரியார் பாதை சம்பந்தமாக அவர் பேசுனதும் முக்கியமான பேசு பொருளாக இருக்கு. இந்த ரீசன்ட் பாஸ்ட்ல சீமானினுடைய பெரியார் எதிர்ப்பு அப்படின்றது அந்த டோசேஜ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போறதை பார்க்க முடியுது. முன்னாடி பேச மாட்டாரு, கொஞ்சம் கம்மியா அவங்க தம்பிகள் மட்டும் பேசுவாங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாரு. திடீர்னு அவருடைய பெரியாரினுடைய சங்கிகள் பரப்பக்கூடிய அந்த காட்டுமிராண்டி மொழி அப்படின்ற அந்த அவதூறு, திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அவரு முத்துராமலிங்க தேவர் கூட ஒப்பிட்டு ஒரு கருத்தை வந்து பரப்பினாரு. இப்போ ரீசெண்டா ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஒரு பக்கம் பாரதியாருடைய பிறந்த நாள் விழான்னு சொல்லிட்டு அதுல முழுக்க முழுக்க பெரியார் எதிர்ப்பு தான் டார்கெட்டா வச்சு பேசியிருந்தாரு. புத்தக கண்காட்சியிலையும் அதே விஷயத்தை தான் முன் வச்சிருக்காரு. இந்த பெரியார் எதிர்ப்பை வந்து அந்த டோசேஜை கூட்டிட்டே போறதுன்றது அவருக்கு இனிமே பேசுறதுக்கு சரக்கு இல்ல. இதை வைத்து நம்ம இன்னும் ஜாஸ்தி பண்ணிடலான்றது அவருடைய எண்ணமா, அல்லது இதுதான் அவருடைய அரசியலா, எப்படி புரிஞ்சுக்கலாம் இதை? ஆக்சுவலா சரக்கு உள்ள இருக்கும் அண்ணனுக்கு. ஆனா சரக்கு இங்க இருக்காது அண்ணனுக்கு. பாவம், அவர் எப்ப இருந்துச்சு இப்ப இல்லைன்னு நீங்க கவலைப்படுறீங்கன்னு புரியல. தமிழ்நாட்டினுடைய அரசியல் அவரை வந்து கொந்தளிக்க வச்சிருக்கு, பயத்தை உண்டாக்கியிருக்கு, ஒரு மன நெருக்கடியை உண்டாக்கியிருக்கு. உளவியலா ஒரு பெரிய பிரச்சனையே அண்ணனுக்கு உண்டு பண்ணிருக்கு தமிழ்நாடு அரசியல். ஏன்னா 13 வருஷமா பிரமாதமா கத்துனவரு, பிரமாதமா கதை சொன்னவரு. ஆனா ஒரு சீட்லயும் ஜெயிக்க முடியலையே. இந்த சூத்திரத்தை தெரிஞ்சுக்கவே முடியல அண்ணனால. அந்த மன அழுத்தம் ஆல்ரெடி இருக்கு. இந்த மன அழுத்தத்துக்கு இடையில 40க்கு 40 அடிச்சு நாங்க தூக்கணும். நான் இந்தியா கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சி, 40க்கு 40 நாங்க அடிச்சு தூக்குறோம். அப்ப அது அவருக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, இந்தியாவில 40க்கு 40 அடிச்சு தூக்குறாங்களே இந்த அரசியல் கட்சிகள்னு. அப்போ இதுக்கு பின்னாடி யாருடா இருக்குன்னா, இது தமிழ்நாடு, இது பெரியார் நாடு. தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த மனுஷன் மூத்திர சட்டையை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சதுக்கான ரிசல்ட்டை இப்ப கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்காரு சீமானு. சீமான் அவ்வளவு அரண்டும் அவ்வளவு கதறியும் தம்பிகளை கூட காப்பாத்திக்க முடியாத ஒரு மனுஷன். சொந்த கூடாரத்தில் இருந்து தன் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு
தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்ட தம்பிகளை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாத ஒரு அரசியல் சொல்றதா சீமான். அதனால அவர் பயந்துட்டாரு. ஐயோ, இந்த பக்கம் தம்பிக போறானுங்க, இந்த பக்கம் அரசியல் கட்சி போகுது, இந்த பக்கம் வருமானம், திரள் நிதியே புட்டுக்கிற மாதிரி பல பேர் வெளியே போயிட்டானுங்க. திரள் நிதியை திரட்டி தர பல பேர் இல்ல. இப்ப சோத்துக்கு வழி இல்லாம போயிருவோன்ற பயம் வந்துருச்சு. அந்த கதறல் இந்த பக்கம். இப்படி பலமுகட்ட கதறலுக்கு இடையில டார்கெட் என்ன வைக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. டார்கெட் என்ன வச்சு பேசுறது, எது என் சித்தாந்தமாக காட்டுவது? ஈவன் சொல்ல போனா ஈழ தலைவரே நான் திராவிடன் சொன்னவரு, அதை நம்ம பலமுறை பேசியிருக்கோம். நான் திராவிடன், பின்னாடி பிராக்கெட்ல தமிழ்ஸ்ன்னு போட்டுக்கிட்ட ஒருத்தர், திராவிட சமூகத்துல நான் தமிழன், அதுதான் அவருடைய நிலைப்பாடு. நீ உருட்டிட்டு போற மாதிரி அவர் எப்பயுமே உருட்டல. அதுக்கு நான் பல உதாரணங்கள் சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்றேன். கியூபால நடந்த புரட்சிகர குழுக்களுக்கான மாநாட்டுல அவர் தங்கள் குழுவை இப்படித்தான் பதிவு செய்தார். திராவிடர்கள் போட்டுட்டு பிராக்கெட்ல தமிழ்ஸ்ன்னு போட்டாரு. அதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஆனா அவர் பேரை வச்சு கஞ்சி குடிக்கிற இந்த கும்பல் இன்னைக்கு யாரை எதிர்க்கிறதுன்னு தெரியலங்க. அப்ப ஒரே ஆள் யாருடானா, அசைக்க முடியாத சித்தாந்த ரீதியாக செழுமை அடைஞ்சிருக்கிற, இன்னும் சொல்ல போனா செத்த 50 வருஷத்துக்கு ஆன பிறகும் கூட எதிரிகள் பார்த்து கதற ஒரு ஆள் யாரு அப்படின்னா தந்தை பெரியார் இல்லையா? யாரா இருந்தாலும் இங்க தந்தை பெரியாரை பற்றி தெரியாதவர்கள் கூட அவரை பத்தி பேசினா கோவம் வரும். தெரியாதவங்கன்னா என்ன, அவர் நல்லவர்னு தெரிஞ்சு வச்சிருப்பான், அப்படித்தான் தெரிஞ்சிருக்கும். அவர் நல்லவர்ப்பா, அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கும். ஒத்த லைன் தெரிஞ்ச வேண்டிய கூட நீங்க பெரியார குறைச்சு பேசிட முடியாது, தூக்கி போட்டு மிதிச்சிருவான். ஏன்னா இது தமிழ்நாடு, அப்படிதான் அரசியலா பாரம்பரியமா பாடம் பண்ணி வைக்கப்பட்ட ஒரு இடம். இந்த இடத்துல வேற வழியே இல்லாம பெருசுதான் காலங்காலமா உட்கார்ந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ நம்ம பங்காளிங்க RSS BJP யார எதுக்குறான், பெருசு எதுக்குறான். நம்ம பங்காளிங்க என்ன வழி பண்றான், ஓகே இந்த வழியில தான் போகணும், திராவிடத்தை அழிக்கிறதா எங்க அரசியல். சோ இதை நம்ம எடுத்துக்குவோம்னா பங்காளிகளோட பங்கு போட்டுக்கிட்டு பெரியாரையும் திராவிடத்தையும் எதிர்த்தா தமிழ்நாட்டுக்குள்ள ஆட்சிக்கு வந்துடலாம் நம்புது இந்த பீஸு. கண்ணு முன்னாடி பாமகன்னு ஒரு கட்சி, கழகம் இல்லாத நாடுன்னு பாஜக மட்டும் சொல்லல, பாமகவும் சொல்லுச்சு. இன்னைக்கு அட்ரஸ் இல்லாம அப்பன மகனும் அடிச்சுக்கிட்டு தெருவுல நிக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்ப அடிக்க வேண்டிய ஒரே ஆள் யாருன்னு இவங்க இலக்கு வச்சா, காலத்துல தெளிவான சித்தாந்தத்தை அடிப்படையில ஒரு ஊரை நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு மனுஷன் போய்க்கானா அவன் தானே எதிரி அப்படின்னு பேசினாவாது 4 ஓட்டு விழுமா அப்படின்னு பாக்குறாங்க. 4 சில்லறை கிடைக்கும், ஆனா 4 ஓட்டு விழுகாது. அது சீமான் புரிஞ்சுக்கணும். இந்த அரசியலுக்காக தான், இந்த தோல்வி பயத்துலதான், இந்த மன நெருக்கடியில தான், உளவியல் பிரச்சனையில தான் சீமான் பெரியார இன்னும் கொஞ்சம் சத்தமா கத்துறாரு. இருட்டுல போறவன் பயத்துக்காக சத்தமா பாட்டு பாடுற மாதிரி அரசியல் மேடையில பெரியார சத்தமா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய தொட நடுங்கிறத இந்த பேச்சு காட்டுது. இறுதியா ஒரு கேள்வி, தமிழ் தாய் வாழ்த்து சம்பந்தமாக சீமான் போட்டிருந்த அந்த பாடல் தொடர்ச்சியாக இந்த சீமான் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்றைய தினம் சட்டமன்றத்துல கூட தமிழ் தாய் வாழ்த்தை எடுத்து ஒரு முக்கியமான சர்ச்சை, தேசிய கீதம் போடல அப்படின்னு சொல்லி கவர்னர் வெளியனுப்பு பண்ணதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சீமானுக்கும் கவர்னரும் உறுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. சீமான் தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறார். அது திராவிடன்ற வார்த்தை வருது, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி பல மேடைகளை அவர் போட்டுக்கிட்டே இருக்காரு. தமிழ் தாய் வாழ்த்து மீது அவருக்கு என்ன வெறுப்பு? ஏங்க அப்பெல்லாம் ஒரு அறிவும் இல்லைங்க அதுக்கு. அவர் கஞ்சி குடிக்கிறதுக்கு ஒரு வழி தேடுறாரு. அதுக்கு இருக்கிற 2-3 பேர் பாக்குறாரு, பிஜேபி கார எதெல்லாம் எதிர்க்கிறானோ அதையும் நம்ம எதிர்த்துவோம்ல, பிரச்சனை இல்லாம போயிரும் அப்படின்றதா அவருடைய அரசியல். நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா பாஜகவும் சீமானும் ஒத்த கூட்டணியில ஒரே அணியில நிக்கிறவங்க. கூட்டணின்னா நீங்க அரசியல் கூட்டணி போகாதீங்க, சித்தாந்த கூட்டணி நான் சொல்றேன். இதுக்கு நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம அண்ணன் அர்ஜுன் சம்பத் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் மெல்ல மெல்ல எங்கள் பக்கத்தில் வர்றாருன்னு சொன்னாரா இல்லையா? ரைட். ஸ்வராஜ்யா அப்படின்னு ஒரு பத்திரிக்கை, அது RSS பத்திரிக்கை. சீமானை எதிர்த்து, சீமானை ஆதரிச்சு த ரைசிங் ஸ்டார் ஆஃப் சீமான்னு ஒரு பெரிய கட்டுரை எழுதுனாங்களா இல்லையா? இன்னைக்கு சீமான் செக்கு நல்லெண்ணெய்க்கு மாறுற நீங்க ஏன் தாய் மதத்துக்கு வரக்கூடாதுன்னு கேட்டாரா இல்லையா? நீங்க ஐரோப்பிய மதம் அரேபிய மதம்னு சொன்னாரா இல்லையா? இந்த எல்லாம் சித்தாந்தம் ஒன்றுதானே, சித்தாந்தமா 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கான இடம் தானே. அந்த அடிப்படையில தான் தமிழ் தாய் வாழ்த்தை இந்த கும்பலை எதுக்கும். நீங்க சங்கராச்சாரியார் எந்திரிச்சு நிக்க மாட்டாரு தமிழ் தாய் வாழ்த்துக்கு, ஆனா நாட்டு பண்ணுக்கு எந்திரிச்சு நிப்பாரு தேசிய கீதத்துக்கு. அதே போல இவர் தமிழ் தாய் வாழ்த்தை அழிப்பேன்னு சொல்றாரு, ஆனா இவரு பக்கத்து மாநிலத்துல இருக்கிற பாரதிதாசனுடைய பாட்டை தூக்கிட்டு வருவாரு. பாரதிதாசனே திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர் இந்த கும்பலுக்கு தெரியல. என்ன அசிங்கத்தனம் அயோக்கியத்தனம் அந்த பச்சை பிள்ளைகளை ஏமாத்திட்டு இருக்கு அந்த பீஸ். அவரு திராவிடம்ன்றத அப்படி தூக்கி பிடிச்சவரு.
திராவிடம் பேசிய தமிழ் தேசியத்தை ஒரு நாளும் சீமானால பேசிவிட முடியாது. திராவிடம் பேசிய தமிழ் தேசியம், பெரியார் பேசிய தமிழ் தேசியம், கம்யூனிஸ்டுகள் பேசிய தமிழ் தேசியம் பேசியிருக்க முடியாது. தமிழ் தேசியம் என்பது வேறு, தமிழனுக்கான ஒரு நாட்டை அடைவது. இது சோத்தை அடைவதுதான் தமிழ் தேசியம் நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. அதனால இவரு கரெக்டா தமிழர்களுடைய அடையாளமான தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குவாரு. ரெண்டாவது, இன்னைக்கு நம்ம சட்டமன்றத்துல இருந்து தெரிச்சு ஓடி இருக்காரு ஆளுநர்ஜி. அவர் கேட்டா, முதல்ல நீங்க என்ன பாடி இருக்கணும், நீங்க நாட்டுப்பண் தானே பாடி இருக்கணும். எங்க மரபு என்ன, முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, நிறைவடைகிற போது நாட்டுப்பண். இது எங்க மரபு. இதுல அடாப்ட் ஆனா இரு, இல்லைன்னா கஞ்சியை முடிட்டு ஓடு. அவரை நம்மளுக்கு தானே, நம்ம தானே சோத்தை போட்டு வளர்த்துட்டு இருக்கோம். இப்ப எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். சீமானுக்கென்று தெளிந்த ஸ்ட்ராங்கான அரசியல் சித்தாந்த புரிதல் இல்லை. சீமானுக்கு காலந்தோறும் பேசுவதற்கு ஒரு சப்ஜெக்ட் வேணும். அது இப்ப தமிழ் தாய் வாழ்த்து. சீமானுக்கு என்று ஒரு தெளிவான தூரத்து இலக்கு இல்லை. அதை நோக்கி கொண்டு போவதற்கு ஒரு பெரும்படை இல்லை. அதனால சீமான் பாவம் பிழைப்புவாதி. தமிழ் தாய் வாழ்த்தை வச்சு இன்னைக்கு பிழைக்கிறாரு, நாளைக்கு யாரை வச்சு வேணாலும் பழப்பாரு. அது அவருடைய அரசியல் ஸ்டாண்ட். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் எல்லாம் கொடுக்க வேண்டாம், நொட்டாங்கையில தட்டணும். ரொம்ப நன்றி தோழர். பப்பாசி அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. வழக்கமா சீமானது மன்னிப்பு கேட்க மாட்டாரு, என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய தினம் நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.